ஆன்மீக அன்பர்களுக்கு எங்களுடைய அன்பார்ந்த வணக்கம். இன்று ஆன்மீக பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, 15/1/2026 அன்று தைப்பொங்கல் வருகின்றது. இந்த தை 1ஆம் தேதி வருகின்ற தைப்பொங்கல் அன்று எப்படி நாம் முறையாக பொங்கல் வைத்து இறைவனை வழிபாடு செய்ய வேண்டும்? அன்றைய தினம் என்னெல்லாம் செய்யலாம்? என்னெல்லாம் செய்யக்கூடாது? எப்படி வழிபாடு செய்தால் நமக்கு இறைவனின் அருள் பூரணமாக கிடைக்குங்கிறத டீட்டெயிலா இந்த வீடியோல சொல்ல இருக்கேங்க. ஸ்கிப் பண்ணாம கேளுங்க. மறக்காம இந்த வீடியோங்க மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் கேட்டிராத ஆன்மீக தகவல்கள், வேண்டுதல்கள், பரிகாரங்கள், பூஜைகள், இறைவனின் புராண கதைகள் இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டு வரேங்க. அதனால சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம எங்க வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் போட்டுட்டு போங்க. நம்முடைய பாரம்பரியமும் பண்பாடும் கலாச்சாரமும் அழிந்துவிடக்கூடாது என்பதற்காக நம் முன்னோர்களிடத்தில் நிறைய தகவல்கள் சேகரித்து உங்களுக்காக வீடியோ சொல்லிட்டு வரேங்க. அதற்காக நீங்கள் எங்கள் உழைப்புக்காக ஒரே ஒரு பரிசு கொடுக்கணும்னா ஒன்றும் இல்லைங்க, லைக் மட்டும் போட்டுட்டு போங்க போதும். வாங்க இப்போ தகவலுக்குள்ளே போகலாம். நமக்கு 1000 பண்டிகைகள் வந்தாலுமே ரொம்ப முக்கியமான பண்டிகையாக கொண்டாடப்படுவது தீபாவளியும் பொங்கலும் தான். அதுவும் முக்கியமாக இந்த பொங்கல் திருநாள் நமக்கு நிறைய அழிந்திராத நினைவுகளை கொடுத்திருக்கும். அதாவது வெளியில் இருக்கிறவங்க உள்ளூருக்கு வந்து பொங்கல் திருநாளை கொண்டாடுவாங்க. அது ஒரு நாள் இல்லைங்க, 4 நாள் நமக்கு விடுமுறைக்கு நாட்களாக வருகின்றது. அதோடு சேர்த்து நம்ம குடும்பத்தோட ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடும் திருநாள் தான் இந்த பொங்கல் திருநாள். அதுவும் முக்கியமாக இந்த கிராமத்து சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பொங்கல் திருவிழா ரொம்ப விசேஷமாக இருக்குங்க. இந்த 4 நாட்களுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கொண்டாட்டமாக இருக்கும். ரொம்ப மக்கள் அனைவரும் சந்தோஷமாக இருப்பாங்க. பொங்கல் திருவிழா, போட்டிகள் இந்த மாதிரி நிறைய நடக்கும். இந்த பொங்கல் திருவிழா நாளில் தான் நம்ம குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே ஒன்று சேர்ந்து மகிழ்ந்து நம்மளுடைய ஒற்றுமையை காண்பிக்கும் திருவிழாவாக இருக்கின்றது. இந்த சிறப்பான பொங்கல் திருவிழா எதற்காக கொண்டாட வேண்டும், ஏன் கொண்டாட வேண்டும் நான் சொல்றேன், கேட்டுக்குங்க. இந்த பொங்கல் திருநாள் மெயினா எதற்கு கொண்டாடப்படுவது என்றால், சூரிய பகவானுக்கு நன்றி செலுத்தும் நாள்தான் இந்த பொங்கல் திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது. அதாவது தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை முடிந்து ஊரெல்லாம் பசுமையாகவும் செழிப்பாகவும் காட்சியளிக்கும். மேலும் இந்த சமயம் அறுவடை காலம் என்பதால் உழவு தொழிலுக்கும் இயற்கை அன்னைக்கும் நன்றி தெரிவிக்கும் விழாவாக ஒவ்வொரு ஆண்டும் தை மாதம் முதல் நாள் இந்த பொங்கல் பண்டிகையாக கொண்டாடப்படுகிறது. இந்த பொங்கல் திருவிழா பண்டைய காலம் முதலே கொண்டாடி வருகின்றது. அதற்கு சான்றாக நற்றிணை, குறுந்தொகை, புறநானூறு, கலித்தொகை போன்ற சங்க இலக்கியங்களில் இதை பற்றி குறிப்பிட்டுள்ளனர். தீபாவளிக்கு எப்படி பட்டாசும் பலகாரமும் முக்கியமோ அதே மாதிரி பொங்கலுக்கு தித்திக்கு செங்கரும்பும் மங்களகரமான மஞ்சள் குலையும் அடையாளமாகும். அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா 1 மாதம் இந்த பொங்கல் திருவிழாவை கொண்டாடுவாங்களாம். ஆனால் இன்றைய நாளில் 4 நாட்கள், அதாவது போகி பண்டிகை, பொங்கல், தைப்பொங்கல், மாட்டுப் பொங்கல், காணும் பொங்கல் 4 நாட்கள் திருவிழாவாக கொண்டாடுகின்றோம். அதுவும் முக்கியமாக தை 1ஆம் தேதி கொண்டாடுகின்ற தைப்பொங்கல் ரொம்ப விசேஷமானதாகும். தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பது பழமொழி. தை மாதம் தொடங்கினாலே சுப நிகழ்ச்சிகள் களை கட்டத் தொடங்கிவிடும் நமக்கு. தை மாதத்தின் தொடக்கமே பொங்கல் பண்டிகையாக கொண்டாடும் வழக்கம் நம் மரபில் உண்டு. அதாவது சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே இந்த தை மாதத்தில் தான் ஆரம்பிக்கும். ஏனென்றால் சூரிய நாட்காட்டியை அடிப்படையாக கொண்டுதான் மாதங்களை நாம் கணக்கிட்டு சொல்கின்றோம். அந்த வகையில் தமிழகத்தில் சூரிய பகவான் மகர ராசிக்குள் பகர்ச்சியாகும் தை முதல் நாளையை சூரியனை வழிபாடு செய்ய உகந்த நாளாக கொண்டாடி மகிழ்கின்றோம். ஏனென்றால் உழவு தொழிலுக்கு உறுதுணையாக இருப்பவர் சூரிய பகவானே. கண்கண்ட கடவுளான சூரியனின் ஆற்றலே மழை பொழிய வைக்கவும், நிலம் செழிக்கவும், பயிர் விளையவும், உயிர் வாழவும் காரணமாக இருக்கின்றது இந்த சூரிய பகவானே. அப்பேற்பட்ட இந்த சூரிய பகவானுக்கு நாம் நன்றி செலுத்தும் விதமாகத்தான் இந்த பொங்கல் பண்டிகையை கொண்டாடுகின்றோம். பொதுவாகவே சூரியனின் நகர்வை அடிப்படையாக கொண்டுதான் தமிழ் மாதங்கள் கணக்கிடப்படுகின்றன. அந்த வகையில் சூரியன் காலச்சக்கரத்தின் முதல் ராசியான மேச ராசியில் பிரவேசிக்கும் காலத்தில் ஒவ்வொரு ஆண்டும் தொடங்கும். இந்த ஆண்டை உத்தராயணம், தட்சிணாயனம் என 2ஆக பிரிக்கிறார்கள். தை முதல் ஆனி வரை உத்தராயணம் என்றும், ஆடி முதல் மார்கழி வரை 6 மாதம் தட்சிணாயனம் என்றும் அழைக்கப்படுகின்றன. அதாவது நமக்கு 6 மாதமும் தேவர்களுக்கு 6 மாதமாகவும் ஒதுக்கப்படுகின்றது. அதாவது உத்தராயணம் தேவர்களின் பகல் பொழுது என்றும், தட்சிணாயனம் இரவு பொழுது என்றும் புராணங்கள் சொல்கின்றன. அந்த வகையில் தேவர்களின் பகல் பொழுதின் தொடக்கமான தை மாதத்தின் தொடக்கமே மகர சங்கராந்தி என்று சொல்லப்படுகின்றது. இந்த சங்கராந்தி என்றால் நகர்தல் என்று பொருள். சூரியன் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்குள் நகர்வதால் இந்த பெயர் ஏற்படுகின்றது. அடுத்து இந்த பொங்கல் திருநாள் அன்று எப்படி கொண்டாட வேண்டும், அன்றைய நாள் என்னெல்லாம் செய்ய வேண்டும்ங்கிறத டீட்டெயிலாக சொல்கிறேன், கேட்டுக்குங்க. இந்த வருடம் 2026 தைப்பொங்கல் தை 1 வந்து எப்பொழுது பிறக்கிறது என்றால் ஜனவரி 15/1/2026 அன்று வியாழக்கிழமை அன்று பிறக்கின்றது.
இன்றைய நாளில் நாம் என்ன செய்யணும்னா, காலையில் அதிகாலையில் நேரமாக எழுந்திருக்க வேண்டும். முக்கியமாக பெண்கள் நேரமாக எழுந்திருக்க வேண்டும். ஏன்னா பெண்கள் தான் பொங்கல் வைக்க போகிறாங்க. அதனால் அவங்க அதிகாலையில் நேரமாக எழுந்திருத்து, நீங்கள் முன்னாடி நாளே வீடெல்லாம் சுத்தம் செஞ்சுருப்பீங்க. ஏன்னா போகி பண்டிகை கொண்டாடி இருப்பீங்க. அதனால் மீண்டும் சுத்தம் பண்ண வேண்டிய அவசியமில்லை. ஆனால் வாசலில் வீடு மட்டும் நன்றாக பெருக்கி வாசலில் சாணம் அல்லது தண்ணீர் தெளித்து அழகான கலர் கோலமிட்டு வச்சுக்குங்க. அதாவது பொங்கல் நிறைய பேர் ஒவ்வொரு விதமாக கொண்டாடுவாங்க. சில பேர் வீட்டில் பொங்கல் வைப்பாங்க. அதாவது வீட்டிலனா வாசல் பொங்கல் வைப்பாங்க, இல்லைன்னா வீட்டுக்குள்ளே வைப்பாங்க. இல்லைன்னா சில பேர் குலதெய்வ கோயிலில் போய் வைப்பாங்க, இல்லைன்னா இஷ்ட தெய்வ கோயில்களில் போய் பொங்கல் வைப்பாங்க. ஒருவேளை நீங்கள் வீட்டுக்குள்ளே வாசல் பொங்க வைக்கிறீங்கன்னா எப்படி வைக்கணும்னு நான் சொல்கிறேன், கேட்டுக்குங்க. அதாவது நான் முன்னாடி சொன்ன மாதிரி நீங்கள் முன்னாடி நாளே நீங்கள் பொங்கல் வைக்கிற இடத்த தேர்ந்தெடுத்துக்கணும். அந்த இடத்த நன்றாக கழுவி சுத்தம் செய்துவிட்டு கண்டிப்பாக மாட்டு சாணம் போட்டு மொழுகி அழகாக கோலம் போட வேண்டும். நீங்கள் பொங்கல் பானை எங்கே வைக்கிறீங்களோ அந்த இடத்த சூஸ் பண்ணிக்கணும். எந்த திசை பார்த்து பொங்கல் பானை வைக்கணும்னா கண்டிப்பாக சூரியன் எந்த இடத்தில் உதிக்கும், கிழக்கு பார்த்து தான். அதனால் நீங்கள் கிழக்கு பார்த்து தான் பொங்கல் பானை வைக்க வேண்டும். அதனால் நீங்கள் ஒரு செயற்கையாக ஒரு சின்னதாக அடுப்பு நீங்கள் அங்கே எடுத்து வச்சுக்கிங்க. ஒன்றும் இல்லைங்க, 4-5 செங்கல் எடுத்து வச்சுட்டு நீங்கள் இப்போ நான் காட்டியிருக்கீங்களா அந்த மாதிரி வீடியோவில் காட்டியிருக்கிற மாதிரி செங்கல் வச்சு நீங்கள் அடுப்பு தயாரித்து கொள்ளலாம். ஆனால் கண்டிப்பாக நீங்கள் பொங்கல் வைக்கிற இடம் ரொம்ப சுத்தமாக இருக்க வேண்டும். நீங்கள் அந்த பொங்கல் வைக்கிற இடத்துல நல்லா சாணம் போட்டு அழகான கோலம் போட்டு கண்டிப்பாக மஞ்சள் குங்குமம் அந்த இடத்தில் வைக்க வேண்டும். அடுத்து வீட்டில் நேரமாக அனைவரும் எழுந்திருத்து நன்றாக சுத்தமாக குளித்துவிட்டு, முக்கியமாக பெண்கள் என்ன பண்ணுறீங்க, நிலைவாசலுக்கு சென்று நீங்கள் மறுநாளே போகி பண்டிகைக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுருப்பீங்க. இருந்தாலும் பரவாயில்லை, அன்றைய காலையில் நீங்கள் கண்டிப்பாக நிலைவாசலுக்கு மஞ்சள் குங்குமம் வைக்க வேண்டும். அதன் பிறகு நிலைவாசலுக்கு பூக்களால் அலங்காரம் செய்துவிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, அடுத்து பூஜை அறைக்கு சென்று பூஜை அறை சுத்தம் செய்ய வேண்டும். அது முன்னாடி நாள் நீங்கள் போகி பண்டிகைக்காக நீங்கள் இறைவனுக்கு பூக்களால் அலங்காரம் செய்திருப்பீங்க. அது எல்லாமே அப்புறப்படுத்தி விட்டு நீங்கள் புதியதாக பூக்கள் வைக்க வேண்டும். அடுத்து பொங்கல் வைக்க நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடணுங்க. பொங்கல் வைக்கும் நேரம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வச்சிங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். பிரம்ம முகூர்த்த நேரம் எதுவென்றால் அதிகாலை 4 மணியிலிருந்து 5 மணிக்குள் நீங்கள் பொங்கல் வைத்து விட வேண்டும். ஏனென்றால் சூரிய பகவான் உதிப்பதற்கு முன்புதான் பொங்கல் வைத்தால் நல்லது. அந்த காலத்திலிருந்து இதைத்தான் பின்பற்றி வந்தார்கள். உங்களால் முடிந்தால் அந்த நேரத்தில் பொங்கல் வையுங்கள். அதாவது பொங்கல் வைக்கிறதுக்கும் சில ஹோரைகள் இருக்கின்றது. அந்த நேரத்தில் நீங்கள் பொங்கல் வைத்தால் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். அதை நான் சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி சில ஹோரைகளிலும் பொங்கல் வைக்கக்கூடாது. எப்போன்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய் அல்லது சூரியன் ஹோரையில் பொங்கல் வைக்கக்கூடாதுங்க. ஏன்னா வீட்டில் தேவையில்லாத மனசாபத்தை ஏற்படுத்தும். அதனால் சுக்கிரன், சந்திரன், குரு, புதன் ஹோரைகளில் நீங்கள் பொங்கல் வைக்கலாம். ஜனவரி 15ஆம் தேதி வியாழக்கிழமை என்று தைப்பொங்கல் பிறக்கின்றது. காலை 6லிருந்து 7 மணிக்குள் குரு ஹோரை என்றாலும் அது யமகண்டம் நேரம் என்பதால் அந்த நேரத்தில் நீங்கள் வைக்கக்கூடாது. அடுத்து பார்த்தீங்கன்னா, காலை 9 மணி முதல் 10 மணி வரை சுக்கிர ஹோரை வருகிறது. அந்த நேரத்தில் நீங்கள் பொங்கல் வைக்கலாம். அதே மாதிரி புதன் ஹோரை பார்த்தீங்கன்னா 10 மணி முதல் 11 மணி வரை இருக்கின்றது. சந்திரன் ஹோரை 11 மணி முதல் 12 மணி வரை உள்ளது. எனவே 9 மணியிலிருந்து 12 மணிக்குள் இந்த ஹோரையில் நீங்கள் பொங்கல் வைக்கலாம். சுக்கிர ஹோரையில் பொங்கல் வைத்தால் குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும், குடும்பம் தழைக்கும், உங்கள் வீட்டில் வம்ச விருத்தி ஏற்படும். சுக்கிர ஹோரையில் குடும்பத்துடன் சேர்ந்து பொங்கல் வைக்க வேண்டும். புதன் ஹோரையில் பொங்கல் வைத்தால் குடும்பத்தில் உள்ள உங்களுடைய குழந்தைகளிடம் வளர்ச்சி ஏற்படும். புதன் என்பது அறிவு சார்ந்த கிரகம். புத்திரக்காரர்கள் என்பதால் புத்தியை பயன்படுத்தி யாரெல்லாம் வெற்றி அடைய வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அவர்களெல்லாம் புதன் ஹோரையில் பொங்கல் வைக்கலாம். குடும்பமும் சந்தோஷமாக இருக்க வேண்டும், மனதில் எந்தவித கெட்ட எண்ணங்களும் வரக்கூடாது என்று நினைப்பவர்கள் சந்திர ஹோரையில் பொங்கல் வைக்கலாம். ஆனால் 12 மணிக்கு தாண்டி நீங்கள் பொங்கல் வைக்கக்கூடாதுங்க. ஏனெனில் சூரியன் உச்சி காலத்தில் சென்று விடுவார். சூரியன் உச்சி காலத்தில் சென்றடைந்து விட்டால் நீங்கள் வீட்டில் பொங்கல் வைக்கக்கூடாதுங்க. அதே மாதிரி யமகண்ட நேரத்திலும் நீங்கள் கண்டிப்பாக பொங்கல் வைக்கக்கூடாதுங்க. காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை யமகண்டம் இருக்கின்றது. ராகு காலம் பார்த்தீங்கன்னா பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை இருக்கின்றது. அது ஒரு பிரச்சனை இல்லைங்க. ஆனால் யமகண்டம் இந்த அன்றைக்கு பார்த்தீங்கன்னா காலையிலே வந்துடுது. அதை செஞ்சு அந்த நேரத்தில் கண்டிப்பாக நீங்கள் பொங்கல் வைக்கக்கூடாது. அதாவது என்ன பார்த்தீங்கன்னா, காலையில் 4 மணிலிருந்து 5:45க்குள்ளே ஒன்றா பொங்கல் வச்சுருங்க. அப்படி இல்லைன்னா 7:30 மணிக்கு மேலே நீங்கள் பொங்கல் வைக்கலாம். அதே மாதிரி நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா அன்றைய தினம் காலை 10:30 மணி முதல் 11 மணி வரை இருக்கின்றது. இந்த நேரத்திலும் நீங்கள் பொங்கல் வைக்கலாம். ஆனால் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சூரிய உதயத்திற்கு முன்பாக பொங்கல் வைத்து வழிபடுவது தான் சிறந்தது.
இப்போ எந்த நேரத்தில் பொங்கல் வைப்பதுங்கிறது உங்களுக்கு டீட்டெயிலாக தெரிஞ்சிருக்குங்க. அடுத்ததாக எந்த திசை நோக்கி வைக்க வேண்டும் என்றால், கிழக்கு திசை நோக்கி தான் நீங்கள் பொங்கல் பானையை வைக்க வேண்டும். ஒருவேளை நீங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் வைக்கிறீனாலும் பரவாயில்லங்க. அடுப்பு வந்து கிழக்கு திசை நோக்கி தான் வைக்க வேண்டும். ஏனென்றால் பொதுவாகவே எல்லோருக்குமே தெரியும் சூரியன் வந்து கிழக்கு திசையில் தான் உதிப்பார்கள். அதனால அந்த சூரிய பகவான் வந்து பொங்கல் பானையில் படும்படி நீங்கள் அவர்களுக்கு நேராக கிழக்கு திசையை நோக்கி தான் வைக்க வேண்டும். அதாவது முன்ன சொன்ன மாரி நான் வாசல்ல பொங்கல் வைக்கிறவங்களுக்கு நான் சொல்லிர்றேங்க. அதுக்கப்புறம் வீட்டில பொங்கல் வைக்கிறவங்களுக்கு நான் சிலதெல்லாம் சொல்றேன் கேட்டுக்குங்க. முதல்ல வாசல்ல பொங்கல் வைக்கிறவங்க என்ன பண்றீங்கன்னா, வாசல்ல இந்த மாரி கிளீன் பண்ணி வச்சுட்டு, சாணம் தெளித்து அந்த இடத்துல கோலம் போட்டு, கல்லு வந்து எடுத்து வைக்கணுங்க. அதாவது அடுப்பு வைக்கிறதுக்கு கல் எடுத்து வைக்கணும். அந்த கல்லு பார்த்தீங்கன்னா, நன்றாக சுத்தப்படுத்தி வைக்க வேண்டும். நீங்க கருங்கல் எடுத்தீங்கன்னா, நன்றாக கழுவி வச்சுருங்க. ஒருவேளை செங்கல் எடுத்தீங்கன்னா, அந்த செங்கல நன்றாக சுத்தப்படுத்தி விட்டு, அதற்கு கல்லாக இருந்தாலும் சரி, செங்கலாக இருந்தாலும் சரி, விபூதி பட்டை போட்டு, மஞ்சள் குங்குமம் வைத்து இப்ப நான் வீடியோல காட்டியிருக்கேங்க. இந்த ஃபோட்டோ படி அழகாக அடுக்கி பொங்கல் பானைக்கு ஏத்த மாரி செட் பண்ணி வச்சுக்குங்க. அதன் பிறகு என்ன பண்றீங்கன்னா, உங்ககிட்ட கரும்பு இருந்தா இப்ப இந்த மாரி ரெடி பண்ணி வச்சுக்குங்க. அடுத்தது அந்த செங்கல் சுத்தியுமே பூக்களால் அலங்காரம் செஞ்சு வச்சுக்குங்க. முக்கியமா அந்த அடுப்பு வைக்கிறதுக்கு முன்னாடி சின்னதா ஒரு கோலம் போட்டு அதுக்கு மேல தான் நீங்க இந்த அடுப்ப வைக்க வேண்டும். அடுத்து பொங்கல் பானையை எடுத்து வைக்க வேண்டும். பொங்கல் பானை வந்து மண் பானையாக இருந்தாலும் சரி, இல்லைன்னா சில்வர் பானையாக இருந்தாலும் சரி, நன்றாக சுத்தம் செய்து வைத்துக் கொள்ள வேண்டும். நன்றாக கழுவி சுத்தம் செய்துவிட்டு, அந்த பொங்கல் பானைக்கு திருநீறு பட்டை போட்டு, மஞ்சள் குங்குமம் திலகம் வைத்துவிட்டு, அந்த பொங்கல் பானை கழுத்துல வந்து பூ கட்ட வேண்டுங்க. அதோடு சேர்த்து மாவிலை இருந்தாலும், அந்த மாவிலை தோரணம் அந்த பானையோட கழுத்துல கட்ட வேண்டும். அதன் பிறகு அந்த பொங்கல் பானையை எடுத்து நீங்க அடுப்புல வைக்கணுங்க. அடுத்து நீங்க அந்த அடுப்புல பானைய வைக்கும் பொழுது, நீங்க மனதார கடவுளை வேண்டிக் கொண்டு அந்த பானையை வைக்க வேண்டும். இறைவனே, இந்த பொங்கல் பானையில் தான் உங்களுக்குரிய பிரசாதத்தை தயார் செய்ய இருக்கின்றேன். அதனால் எந்தவித தவறும் இல்லாமல் நன்றாக வர வேண்டும் என்று மனதார வேண்டிக் கொண்டு பொங்கல் பானையை எடுத்து அடுப்பின் மீது வைக்க வேண்டும். அதோடு இந்த பொங்கல் பானை வைக்கும் முன் என்ன பண்றீங்கன்னா, உங்கள் மனதார உங்களுக்கு இஷ்ட தெய்வம், குலதெய்வம் எந்த ஒரு தெய்வத்தின் மந்திரத்தையும் மனதார சொல்லிக்கொண்டு அந்த பானையை அடுப்பில் வைத்துவிட்டு என்ன பண்றீங்கன்னா, அதன் பிறகு அடுப்பு பற்ற வைப்பதற்காக அந்த சிறு சிறு மரத்துண்டுகளை எடுத்து அந்த அடுப்பு பொந்துக்குள் வைக்க வேண்டும். அடுப்பு பற்ற வைக்கிறேன்னு மண்ணெண்ணெய், பெட்ரோல் ஊத்தி தயவு செஞ்சு பத்த வச்சிராதீங்க. கண்டிப்பா அடுப்பு பத்த வைக்கிறதுக்கு கற்பூரம் தான் ஏற்ற வேண்டும். முதல்ல அந்த சரகுக, அந்த மரத்துண்டுகள் எல்லாம் தூக்கி அத வச்சுருங்க. வச்ச பிறகு என்ன பண்றீங்க, கற்பூரத்த அது மேல வச்சு அந்த கற்பூரத்தை ஏற்றி விட்டு எல்லோருமே அந்த குடும்பத்தில் இருக்கிற அனைவருமே என்ன பண்ணணும், கைகூப்பி வணங்க வேண்டும். இப்படி அடுப்பை வந்து கற்பூரத்தால் பற்ற வைத்துவிட்டு எல்லோருமே அதை தொட்டு கும்பிட்டு விட்டு பானையை அடுப்பில் மீது வைக்க வேண்டும். இந்த பானைக்குள்ளே என்னென்னலாம் போட வேணும்னு நான் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. பானைக்குள்ளே பார்த்தீங்கன்னா முதலில் பாலும் தண்ணீரும் கலந்து ஊற்ற வேண்டும். அந்த பாலும் தண்ணீரும் உங்களுக்கு தேவையான அளவு எவ்வளோ பொங்கல் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணீரையும் பாலையும் ஊற்றிவிட்டு அந்த பால் வந்து கொஞ்சம் கொதித்த பிறகு என்ன பண்ணுறீங்கன்னா, பச்சரிசி ஊற வச்சுருப்பீங்களா, அந்த பச்சரிசியை எடுத்து 3 டைம் அந்த பானையை சுற்றி உள்ளே போட வேண்டும். அரிசி போடுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக உங்கள் குலதெய்வத்தை மனதார வேண்டிக் கொண்டு அந்த அரிசியை போட வேண்டும். ஒருவேளை நீங்கள் பருப்பு போடுறீங்கனாலும் பரவாயில்ல, என்ன போட்டாலுமே அந்த பானையை 3 டைம் சுற்றிட்டு அது உள்ளக்குள்ளே போட்டுருங்க. அடுத்து முக்கியமான ஒன்று, பொங்கல் வந்து கிழக்கு நோக்கி பொங்குமாறு அந்த பானை வந்து செட் பண்ணி வச்சுக்கோங்க. லைட்டாக கொஞ்சம் சாய்வாக வச்சுக்கோங்க. கிழக்கு நோக்கி வர மாதிரி சாய்வாக வச்சுக்கோங்க. அப்போ வந்து அந்த பொங்கல் வந்து பொங்கி வரும்பொழுது கிழக்கு நோக்கியே பொங்கும். இப்போ பொங்கல் பொங்கி வரும்பொழுது என்ன பண்ணுறீங்கன்னா, வெல்லத்தை போட வேண்டும். வெல்லம் போட்ட பிறகு அந்த பொங்கல் வந்து அந்த நுரை வந்து தணிஞ்சிருங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நெய் ஊற்றி திராட்சை, முந்திரி எல்லாம், ஏலக்காயெல்லாம் போட்டு நீங்கள் பொங்கலை இறக்கி வச்சுட்டு, அப்படி இல்லைன்னா அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சுட்டு அந்த பொங்கல் பானைக்கு நேராக 3 இலைகள் போட வேண்டும். அந்த 3 இலைகள்லையும் நீங்கள் செய்து வைத்த பொங்கலை வந்து வைத்துவிட்டு, அதன் பிறகு அங்கே வந்து பழங்கள், காய்கறிகள், அதுவும் முக்கியமாக உங்கள் வீட்டில் விளைஞ்ச காய்கறிகளை வைக்க வேண்டும். அதன் பிறகு அந்த அடுப்புக்கு 2 புறமும் குத்து விளக்கு ஏற்ற வேண்டும். நீங்கள் ஒரு குத்து விளக்கு ஏற்றலாம், 2 குத்து விளக்கும் ஏற்றலாம். அதன் பிறகு மஞ்சள் பிள்ளையார் பிடித்து அந்த இலையில் அந்த பொங்கல் பானைக்கு கீழே வந்து வைக்கணுங்க. ஒருவேளை நீங்கள் கலசம் வைக்கிறீங்கனாலும் கலசம் வைக்கலாம். கலசம் எப்படி வைக்கணும்னா, ஒரு கலசம் எடுத்துக்கோங்க. அதுக்குள்ளே பச்சரிசி இல்லைன்னா தண்ணீருக்குள்ளே மஞ்சள், ஒரு எலுமிச்சம்பழம், ₹1 நாணயம் போட்டு அந்த கலசத்துக்கு மேலே மாங்கொத்து சொருகி அந்த மாங்கொத்துக்கு மேலே தேங்காய் வச்சு அதுக்கும் மஞ்சள் குங்குமம் வைத்து நீங்கள் கலசம் தயாரித்து வைக்கலாம். அதன் பிறகு ஒருவேளை நெல் தானியங்கள் இருந்தாலும் நெல் தானியங்களை வைக்க வேண்டும். கரும்பு, வாழைப்பழம், தேங்காய் இதெல்லாமே ரெடி எடுத்து வச்சுக்கோங்க.
அதே மாதிரி இந்த படையலில் பார்த்தீங்கன்னா, முக்கியமாக காய்கறிகள் கூட்டு வைத்தால் ரொம்ப சிறப்பானதாகும். அதுவும் முக்கியமாக பூசணிக்காயும், அவரைக்காயும் கண்டிப்பாக இருக்க வேண்டும். இந்த மாரி நீங்க செஞ்சு வச்ச படையல், கூட்டு, காய்கறிகள், பழங்கள் எல்லாமே படைத்துவிட்டு என்ன பண்றீங்கன்னா, தேங்காய் இருந்தால் தேங்காயும் உடைத்து அங்கே வச்சுட்டு, அதுக்கப்புறம் என்ன பண்றீங்க, சாம்பிராணி புகையை அங்க சுற்றுப்புறம் மற்றும் வீட்டுக்குள் எல்லா இடத்துலயும் நீங்க காட்ட வேண்டும். மாட்டுத் தொழுவம் வந்தாலும் மாட்டுத் தொழுவத்திலும் காட்டிவிட்டு, அதன் பிறகு கற்பூர தீபம் காட்ட வேண்டும். குடும்ப உறுப்பினர் அனைவருமே சூரிய பகவானுக்கு நன்றி செலுத்தும் வகையில் எல்லோருமே கைகூப்பி அவரை மனதார வழிபாடு செய்ய வேண்டும். பொங்கல் பொங்கி வரும் நேரத்தில் நீங்கள் குளவி போடலாம். இல்லைனா பொங்கலோ பொங்கல் என்ற வார்த்தைகளை சொல்லலாம். அதே மாதிரி நீங்கள் சூரிய பகவானுக்கு பூஜை செய்யும் பொழுதும் பொங்கலோ பொங்கல் என்று சொல்லி வழிபட்டால் ரொம்ப சிறந்ததாகும். இப்படி வாசல் பொங்கல் வழிபாடு செய்தவுடன் அந்த பொங்கலை எடுத்துக்கொண்டு வீட்டுக்குள் சென்று பூஜை அறையில் இலை போட்டு பரிமாறி அங்கேயும் பழங்கள் காய்கறிகள் வைத்து நெய் தீபம் ஏற்றி, அதாவது இல்லைனா விளக்கேற்றி அங்கேயும் தீபம் தூபம் காட்டி அங்குள்ள இறைவனை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும். இப்படி பூஜைகளெல்லாம் முடித்துவிட்டு அதன் பிறகு முதலில் பொங்கலை ஏதாவது உயிர் பிராணிகளுக்கு கொடுக்க வேண்டும். அதாவது உங்கள் வீட்டில் ஆடு மாடு இருந்தால் அவர்களுக்கு கொடுங்க, இல்லைனா காக்கைக்கு நீங்கள் வைக்கலாம். அதன் பிறகே நீங்கள் சாப்பிட வேண்டும். இந்த மாதிரி தான் வாசல் பொங்கல் வைக்க வேண்டும். இதுவே நீங்கள் வீட்டுக்குள்ளே வைக்கிறீங்கன்னா இதே மாதிரி தாங்க. அதாவது அடுப்பை வந்து கிழக்கு பார்த்து வச்சுக்குங்க. அதன் பிறகு நீங்கள் குக்கரில் வைக்கிறீங்கனாலும் சரி, இல்லை இது பொங்கல் பானையில் வைக்கிறீங்கனாலும் சரி, அதற்கு கண்டிப்பாக திருநீர் மஞ்சள் குங்குமம் வைத்துவிட்டு தான் நீங்கள் வைக்க வேண்டும். ஆனால் தயவு செய்து குக்கரில் பொங்கல் வைக்காதீங்க. மேக்ஸிமம் பொங்கல் பானையிலே நீங்கள் பொங்கல் வைங்க. அடுத்து பொங்கல் தயாரான பிறகு என்ன பண்ணுறீங்கன்னா, பூஜை அறைக்கு சென்று அங்கே வாழை இலை விரித்து நீங்கள் செய்து வைத்த பொங்கலை படையலில் போட்டு, அதன் பிறகு அந்த நீங்கள் காய்கறிகள் கூட்டு செஞ்சிருந்தாலும் அதையும் படையல் போட்டு காய்கறிகள் பழங்களெல்லாம் வைத்து 2 புறமும் குத்து விளக்கு ஏற்றி, ஒருவேளை நீங்கள் கலசம் வைக்கிறீங்கனாலும் கலசம் தயார்படுத்திக் கொள்ளலாம். கலசம் எப்படி வைக்கிறீங்கன்னா, ஒரு கலசம் எடுத்துக்குங்க. அதுக்குள்ளே பச்சரிசி இல்லைன்னா தண்ணீர் ஊற்றி, அந்த தண்ணீர் ஊற்றிங்கன்னா தண்ணீருக்குள்ளே கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு, அதன் பிறகு அதுக்கு மேலே மாவிலை சொருகி நீங்கள் தேங்காய் வைத்து, அந்த தேங்காய்க்கு மஞ்சள் வைத்து குங்குமம் வைத்து அலங்காரம் செய்து வைக்கலாம். அப்படி இல்லைன்னா பச்சரிசி போட்டு பச்சரிசிக்குள்ளே ஒரு எலுமிச்சம்பழம், ₹1 நாணயம் போட்டு அதுக்கு மேலே மாயிலை குத்து வைத்து அதற்கு மேலே தேங்காய் வைத்து மஞ்சள் குங்குமம் வைத்து அலங்காரம் செய்து கலசம் வைக்கலாம். அதன் பிறகு சிறியதாக மஞ்சள் பிள்ளையார் பிடித்து வைத்து அந்த மஞ்சள் பிள்ளையாருக்கும் குங்குமம் வைத்துவிட்டு கொஞ்சமாக பூ தூவி அதன் பிறகு நீங்கள் பூஜையை தொடங்கலாம். தேங்காய் இருந்தால் தேங்காய் உடைத்துவிட்டு அதன் பிறகு சாம்பிராணி புகை போட்டு வீடு வாசலில் வெளியில் எல்லாமே காட்டிவிட்டு அதன் பிறகு ஊதுபத்தி காட்டி கற்பூரம் தீபம் காட்டி நீங்கள் உங்கள் பூஜையை முடித்து கொள்ளலாம். அதே மாதிரி தான் முதலில் நீங்கள் காக்கைக்கு, அதாவது நீங்கள் சிட்டியில் இருக்கிறீங்கன்னா ஆடு மாடு கிடைக்காது, ஒரு வேளை கிடைச்சிச்சிங்கன்னா நீங்கள் ஆடு மாடுக்கு கொடுக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் காக்கைக்கு வைத்து விட்டு அதன் பிறகு நீங்கள் பொங்கலை சாப்பிட வேண்டும். இப்படி தான் வீட்டில் பொங்கல் வைக்கிறவங்க இந்த மாதிரி எளிமையாக நீங்கள் அன்றைய தினத்தில் பொங்கல் வைத்து வழிபாடு செய்யலாம். அதே மாதிரி இன்றைய தினம் என்னெல்லாம் செய்யக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன், கேட்டுக்குங்க. இன்றைய தினம் தை பொங்கல் அன்று கண்டிப்பாக உங்கள் வீட்டை அலங்கோலமாக வைக்கக்கூடாது, அழுக்காக வைக்கக்கூடாது, சுத்தமில்லாமல் வைக்கக்கூடாது. அதே மாதிரி வாசலில் நீர் தெளித்து ஒரு சின்ன கோலமாவது போட்டு வையுங்கள். அதே மாதிரி இன்றைய தினத்தில் பெண்கள் சுத்தமாக குளித்து மங்களகரமாக இருக்க வேண்டும், அழுக்காக அசுத்தமாக இருக்கக்கூடாது. அதே மாதிரி இன்றைய தினத்தில் கண்டிப்பாக வீட்டில் அசைவம் சமைக்கவோ சாப்பிடவோ கூடாது. அடுத்து வீட்டில் நீங்கள் பொங்கல் வைக்கும் தினத்தில் சண்டையிடவோ தகாத வார்த்தைகள் பேசவோ தீய செயல்களை செய்யவோ கண்டிப்பாக கூடாது. அதே மாதிரி இன்றைய தினத்தில் நீங்கள் முடி வெட்டவோ நகம் வெட்டவோ நகம் கடிக்கவோ கண்டிப்பாக கூடாது. அடுத்து நீங்கள் பொங்கல் வைக்கிறீங்கன்னா, நீங்கள் பொங்கல் பானை யூஸ் பண்ணுறீங்கன்னா உடஞ்ச பானை, பழைய பானை, ரொம்ப பழைய பானைகளை தயவு செஞ்சு யூஸ் பண்ணிடாதீங்க. பொங்கல் பானை வைக்கிறீங்கன்னா புதுசாக தான் வைக்க வேணும். அதே மாதிரி உங்கள் வீட்டில் சில்வர் பானை வைக்கிறீங்கன்னா நன்றாக கழுவி சுத்தம் செய்து விட்டு தான் நீங்கள் பொங்கல் வைக்க வேண்டும். அதே மாதிரி வாசல் பொங்கல் வைக்கிறதுக்கு நீங்கள் அடுப்பு தயார் பண்ணுறீங்கன்னா பழைய அடுப்பில் யூஸ் பண்ணாதீங்க. அதாவது நீங்கள் ஏற்கனவே நீங்கள் மாமிசம் சமைச்சிருப்பீங்க, அதனால் தயவுசெய்து நீங்கள் பயன்படுத்தின அடுப்பை வந்து யூஸ் பண்ணி பொங்கல் வைக்காதீங்க. புதியதாக அடுப்பு வைக்க வேண்டும். அதே மாதிரி வீட்டுக்குள்ளே பொங்கல் வைக்கிறவங்க சமையலறை நன்றாக சுத்தம் செய்துவிட்டு, அது முக்கியமாக அடுப்பை நன்றாக கழுவி அதற்கு திருநீர் மஞ்சள் குங்குமம் வைத்துவிட்டு அதன் பிறகு பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணணுங்க. பாத்திரம் பார்த்திங்கன்னா நீங்கள் ஏற்கனவே யூஸ் பண்ணின பாத்திரங்களை தயவு செஞ்சு பொங்கல் வைக்காதீங்க. நீங்கள் ஒன்றா வெறும் சாப்பாடு சமைப்பீங்களங்க, அந்த பாத்திரத்தில் வைக்கலாம். இல்லைன்னா புதுசாக பாத்திரம் வைத்து நீங்கள் பொங்கல் வைக்க வேண்டும். அதே மாதிரி அரிசி வந்து பார்த்திங்கன்னா பச்சரிசி யூஸ் பண்ணி தான் பொங்கல் வைக்க வேண்டும். வேறு எந்த ஒரு அரிசியிலும் நீங்கள் கண்டிப்பாக பொங்கல் வைக்கக்கூடாது. அடுத்து மாதவிலக்கான பெண்கள் பொங்கல் வைக்கலாமான்னு கேட்டிருந்தாங்க. கண்டிப்பாக வைக்கக்கூடாதுங்க.
அதுக்கு பதிலா உங்க வீட்ல யாராச்சும் இருந்தாங்கன்னா, அவங்கள பொங்கல் வைக்க சொல்லுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, மாதவிலக்கு ஆன பெண்கள் இருக்கும் வீட்டில் பொங்கல் வைக்கலாமான்னா, தாராளமாக வைக்கலாம். பொங்கல் வைக்கும் நேரத்தில் மட்டும் அவங்கள ஒரு ரூம்ல இருக்க வச்சுட்டு, பொங்கல் பூஜையெல்லாம் முடிந்த பிறகு அவர்களை நீங்கள் எல்லா இடத்திலும் புழங்க விடலாம். அதே மாதிரி நீங்க பொங்கல் வைக்கும் நேரம் பார்த்தீங்கன்னா, காலையிலிருந்து ஒரு 11 மணிக்குள்ள வச்சுருங்க. சூரியன் உச்சிக்கு போன பிறகு, அதாவது மதிய நேரத்தில கண்டிப்பாக பொங்கல் வைக்கக்கூடாது. மாலை நேரத்திலும் கண்டிப்பாக பொங்கல் வைக்கக்கூடாது. அதே மாதிரி நீங்கள் பூஜைக்காக பொங்கலை படைக்கும்பொழுது, அந்த பொங்கலில் தேவையில்லாத செயற்கையான உணவுகளை கண்டிப்பாக சேர்க்கக்கூடாது. பொங்கல் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக இப்போ வந்து செயற்கையாக, அதாவது மில்க் மேட் அந்த மாதிரிலாம் ஊற்றி பொங்கல் செய்கிறாங்க. தயவுசெய்து அந்த மாதிரிலாம் செஞ்சிடாதீங்க. இயற்கையான உணவுகளை வைத்து தான் இன்று நீங்கள் பொங்கல் செய்து இறைவனுக்கு படைக்க வேண்டும். சுத்தமான பால், சுத்தமான தண்ணீர், சுத்தமான பச்சரிசி, முந்திரி, திராட்சை, ஏலக்காய், நெய் இதை மட்டுமே போட்டு நீங்கள் பொங்கல் செய்து இறைவனை வழிபாடு செய்ய வேண்டும். அதே மாதிரி குக்கரில் பொங்குறேன்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு குக்கரில் செய்து பூஜைக்கு படைக்காதீங்க. மேக்ஸிமம் பொங்கல் பானையில் பொங்கல் பொங்கி வரும் அளவுக்கு நீங்கள் பொங்கல் செய்து வழிபாடு செய்தால்தான் இன்றைய நாளில் சிறந்ததாகும். பொங்கல் எதுக்குங்க? பொங்கல் வந்து பொங்கி வரணும், அதுக்கு தான் பொங்கல் கொண்டாடுகின்றோம். அப்படி இருக்கும்போது நீங்கள் வெறும் குக்கரில் விசில் வச்சிங்கன்னா ஒரு பிரயோஜனமே இல்லைங்க. அடுத்து இந்த பொங்கல் தினத்தன்று என்னென்ன பொருட்கள் வாங்கலாம்னு நான் சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. முதலில் பொங்கலுக்கு தேவையான பொருட்கள்: பொங்கல் பானை, பச்சரிசி, வெல்லம், முந்திரி, திராட்சை, ஏலக்காய், நெய் மற்றும் பால். அடுத்து பூஜைக்கு தேவையான பொருட்கள் நான் சொல்லிடுறேன், கேட்டுக்குங்க. கரும்பு, மஞ்சள் கிழங்கு, பழங்கள், காய்கறிகள், பூக்கள், ஊதுபத்தி, சாம்பிராணி, கற்பூரம், மஞ்சள் குங்குமம், மாவிலை, வேப்பிலை, விளக்குக்கு ஊற்றும் எண்ணெய் மற்றும் நெய், திரி, வாழை இலை, வெற்றிலை பாக்கு, பூசணிக்காய், எலுமிச்சம்பழம், தேங்காய், வாழைப்பழம், நெல்மணிகள், நவதானியங்கள், இவை எல்லாமே நீங்கள் முன்னாடியே வாங்கி வச்சுக்கோங்க. இந்த தைப்பொங்கல் எப்படி நாம் முறையாக கொண்டாடணுங்கிறத நான் டீட்டெயிலாக சொல்லிட்டேங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் என் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம். இந்த தை திருநாளில் உங்கள் வாழ்வும் வெற்றி பெற, வளர்ச்சி பெற எங்களுடைய நல்வாழ்த்துக்கள். இதுபோன்ற ஆன்மீக தகவல்கள், பூஜைகள், பரிகாரங்கள், நீங்கள் கேட்டிராத இறைவனுக்குரிய வேண்டுதல்கள், இறைவனின் புராண கதைகள், இந்த மாதிரி நிறைய எங்கள் சேனலில் சொல்லிட்டு வரேங்க. அதை தெரிஞ்சுக்கணுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் எங்களுடைய உழைப்புக்காக இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் போட்டுட்டு போங்க, போதும். நன்றி. வாழ்க வளமுடன்.